சரி, பிரிவினைவாதம் பேசுகிறாருன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரிவினைவாதம் பேசுகிறேன்? அவர் பிரிவினைவாதின்னு அதெல்லாம் வேணாம், கட் பண்ணுங்க, வேணாம். சுயமாக இருக்கார். அவர் இன்னைக்கு இல்லாட்டாலும் சரி என் குழந்தை வந்து ஜெயிக்க வைக்கும். இவர் சீமானவர்கள் தமிழர்னு பேசுறது பிரிவினைவாதம்ன்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் வந்து மொழிப்பற்றல் தான் பேசுகிறாரு நான் நம்புகிறேன். தமிழர்கள் தமிழ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தமிழர்கள் வந்து தமிழை ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக மற்ற மொழிகளெலாம் அவர் வந்து வேண்டான்னு சொல்லலை. அவர் மற்ற மொழிகளையும் வந்து ஆங்கிலத்தை வந்து அவர் ஆங்கிலத்திலே எத்தனை தடவை அவரும் பேசியிருக்காரு. ஹிந்தியில் அவர் பேசி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவரும் ஒரு அரசியல்வாதின்ற போது தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியா வந்து தன்னை தகவமைத்துக் கொள்கிறாரு. தன்னை அரசியல் வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளுதல்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில். அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறாரு. அது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு அவர் அந்த மாதிரி இருந்தால் தான் அவர் அரசியல் பண்ண முடியுங்க. இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்படி பேசுகிறத பிரிவினைவாதம்ன்றாங்க. அப்போ தமிழர்களுக்காக பேசக்கூடாதா? இல்லை ஒரு தலைவர் வர தமிழர்களுக்காக நிச்சயமாக அவர் பேசலாங்க. அதெல்லாம் பிரிவினைவாதமே கிடையாது. அவர் வந்து தமிழர்களுக்காக மட்டும் பேசலை. எங்கெல்லாம் வந்து தவறுகள் நடக்குதோ அதெல்லாம் அவர் கேட்கவும் செய்கிறார். நான் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்து ஓப்பனாக இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் வந்து தான் வந்தால் நல்ல திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதனால் சில நேரத்தில் நிறைய வார்த்தைகளையும் விட்டுறாரு அவர். உதாரணமாக விஜய் அவர்கள் வந்து ரோடுக்கு இந்த பக்கத்தில் இருக்கணும், ரோடுக்கு அந்த பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாரு. நடுவில் போனால் அடிபட்டு இறந்துருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து இல்லை அவ்வளோ ஹார்ஷாக சொல்லியிருக்க வேண்டாம். அது இன்னும் கொஞ்சம் அவர் வந்து தம்பி அவருக்கு எப்படியும் சீமானை விட அவர் தம்பி விஜய் வந்து சின்னவராக தான் இருப்பார். அதனால் அவர் இவ்வளோ ஆர்ஷாக சொல்லியிருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருந்துருக்கலாம் அவர். அதான் என்னுடைய கருத்துங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் மக்களை பிரிக்கிற அரசியல் பண்ணுறாரா இல்லை மக்களை சேர்க்கிற அரசியல் பண்ணுறாரா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஓகே தான் அவர் பேசுகிறது. ஏன்னா எல்லாரும் ஈக்குவல் தானே சொல்கிறாரு. அவர் வந்து கேஸ்ட்டை பற்றிலாம் எதுவும் பேசல. ஸோ அது கேஸ்ட்டோ இல்லை வந்துட்டு ஹிந்துசம் முஸ்லீம் அந்த மாதிரிலாம் இதை பிரித்து பேசல. ஸோ தமிழர்கள்னு பொதுவாக பேசுனால அது ஓகே தான். எனக்கு அது ஏற்புடையது தான் சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இப்போ பிரித்து பார்க்கறதுனால வந்து இப்போ இங்கே வேறு மொழி பேசுகிறவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் தமிழர்னு சொல்லும்போது அவங்கள பாதிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் நம்ம தமிழ் தானே பேசுவோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் பேசுறது பிரிவினைவாதம் இல்லை அப்படின்னு? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவரோட கட்சி வந்து இருக்கக்கூடாது, இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சின்றாங்க, அது அப்படிதானா? இல்லை, இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்காக நிறைய நமக்கு தெரியாத ஸ்டோரிஸ்லாம் நிறைய சொல்லுவார். பார்த்துருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பொலிட்டிஷியன் பற்றி தெரியாது. ஆனால் அவர் பேசும்போது நல்லா இந்த பழைய ஸ்டோரி இந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவார். ஸோ அவர் வந்து தமிழுக்காக தானே பேசுகிறாரு. அது ஓகே தான். ஓகே, கட்சி இருக்கணும்ன்றீங்க? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். எவ்வளவோ கட்சி இருக்குது, அவர் இருந்தால் என்ன. ஸோ இருக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சீமான் தமிழர்னு சொல்கிறது பிரிவினைவாதம், மக்களை பிரிக்கிறாருன்னு ஒரு சிலர் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் வந்து மக்களை பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பிரிக்கிறாரா சேர்க்கிறாரா? அவர் வந்து ஒன்று தான் சேர்க்காரு. எல்லா ஜாதியும் ஒன்றா சேரணும், நம்ம தமிழர்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் தொண்டை எப்படி சொல்லலான்னா அவர் குரலை கொடுத்து உயிர் இது பண்ணி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்கக்கூடிய கருத்தா? அந்த கட்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பா இல்லை அது இருக்கக்கூடாது? அவர் தான் வரணும். அவர் தான் தமிழுக்கு வந்து ரொம்ப மூச்சை கொடுத்து பேசுறாரு. அவர் தான் வரணும். நானும் சொல்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பேசுறாரு. அதாவது மூச்சை கொடுத்து பேசுறாரு. யார் கூடயும் கூட்டணி பேச மாட்டார். யார்ட்டையும் ஒரு ரூபா கேட்க மாட்டார். அவரும் உண்டு, அவர் வேலை உண்டு. அதே மாதிரி அவன்கிட்ட போய் கை கோர்த்து பேசுறது, மீட்டிங் போடுறது, அந்த மாதிரி எந்த சோசியல் மீடியாவில் அவர் வந்து கொடுக்கவே மாட்டார். தனிச்சு நிற்கிறதுக்காக அவர் வந்து சுயமாக இருக்கார். அவர் இன்னைக்கு இல்லாட்டாலும் சரி என் குழந்தை வந்து ஜெயிக்க வைக்கும். குழந்தை வந்து ஜெயிக்க வைக்கணும். அவர் இன்னைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னைக்குனாலும் அவர் நாங்கள் இருக்கோம். நன்றி. சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் பிரிவினைவாதமா இல்லை மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அரசியல்? அவர் அப்போத்துலேருந்து பிரிவினைவாதமாக பேசுனது இல்லை ப்ரோ. அவர் கரெக்டாக தான் பேசுவார். அவர் எதுவும் தப்பாக இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததில்லை. அவர் ஸ்பீச் எல்லாமே நான் கேட்டுட்ருக்கேன். அப்போத்துலேருந்து நான் யாருக்கு இது பண்ணாலும் எலெக்ஷன் வந்தாலே நான் சீமான் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் இது வரைக்குமே. ஏன்னா அவர் வந்து கேப்டன் பிரபாகரன் அவரை வச்சு தான் அவர் நடத்துகிறாரு. புரியுதுங்களா? அந்த கட்சின்றது அவர் தலைமையிலே இவர் நடத்தணும் அப்படின்றதுக்காக நடத்துகிறாரு. இப்போ இவர் முதலமைச்சர் ஆனாலும் இவர் ஒரு வழி கொடுப்பாரு கண்டிப்பாக மக்களுக்கு. இவர் செய்ய மாட்டார்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இவரும் ஒரு வழி கொடுப்பாரு. பேசி மக்களை பிரிக்கிறாருன்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா ப்ரோ. பேசுகிறவன் 1000 பேசுவான். சரிங்களா? அவர் இது வரைக்கும் அப்படி பேசலை.
பிரிவினைவாதமாக பேசல. அவர் தமிழர்களை ஒன்று சேர்க்கணும் தான் பேசுகிறாரு. அவர் தப்பாகவும் இது வரைக்கும் பேசலை. சரி, நன்றி நன்றி. தேங்க்யூ. தமிழர்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஓகேவா? அது நல்லதா பார்க்குறீங்களா, இல்லை அந்த கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சியா, இல்லை நல்ல கட்சியா? நல்லது தாங்க. அவர் என்ன அப்படி என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டாரு அவர். இல்ல, அவர் வந்து பிரிவினைவாதம் பேசி மக்களை பிளவுபடுத்துறாருன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது தமிழ்நாடு தமிழ் ஆளுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. வரவங்களாம் ஆள்றாங்க. ஒரு வாட்டி தமிழங்கிட்டே கொஞ்சம் கை கொடுத்து பாருங்களேன் நாட்டை. எப்படி ஆள்றாருன்னு ஒரு வாட்டியாவது தெரியும்ல. அதாவது இருக்கிறது ஒரு 5 வருஷத்தில் ஆட்சி வந்தால் 5 வருஷம் தானே. 5 வருஷம் கொடுத்து பாருங்கள் அவர் எப்படி செய்கிறாரோ செய்யலையா. அது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாதவா. வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறும்போது அவங்களுக்கே தெரியும் யார் நல்லது பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நன்றி நன்றி. தமிழ் சார்ந்து பேசுகிறது வந்து பிரிவினைவாதம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாதி மதம் வேறு, இது ஒரு மொழி சார்பாக வர்றது வேறு. இது ஒரு மொழி, நம்ம மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி பேசுகிறவங்க தான் இந்த ஒரு ஸ்டேட்டில் நின்று ஜெயிக்கணும், அந்த மொழி பேசுகிறவங்க தான் அந்த மொழி பேசுகிறவங்களால ஆளப்படணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து வர பிரிவினைவாதமாக இல்லையா? எப்படி பிரிவினைவாதம்? அவர் சொல்கிற மாதிரி தப்பு இல்லையே. இதில் நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவன் நம்மளை ரூல் பண்ணுறது தப்பு இல்லை, தவறு இல்லை. இப்போது இங்கே இருக்கிற வெளிமாநிலத்தினர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே சுதந்திரம் கிடைக்குது. தமிழர்களுக்கு வந்து வேலை கூட கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதுதான் தமிழர்களுக்காக பேசுகிற அரசியல் இங்கே பேசணும் அப்படின்ற. கண்டிப்பாக பேசணும். தமிழகத்தில் நடக்கிற அரசியல் தமிழரை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதே கொஸ்டின் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அவர்களுக்கான நம்ம வேறு நாட்டில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழகத்துக்காக முன்னேற்றத்துக்கு என்னென்ன இது யார் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம வந்து ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. சீமானுன்னு நான் சொல்ல, யாராக இருந்தாலும் சரி. என்னோட இது நல்ல கருத்தை அவரை பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறது ஏற்கக்கூடிய கருத்தான்னு கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் தமிழர் நலனுக்காக தான் இங்கே வந்து பேசுகிறாரு. அது எந்த கட்சியும் பேசுறது இல்லை, அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. அதுதான் காரணம். அந்த கட்சி தேவை அப்படின்னு. கண்டிப்பாக தேவை. நீங்கள் என்ன தேவை? தேவை, கண்டிப்பாக தேவை. நன்றி நன்றி. அவர் பேசுகிற அரசியல் பிரிவினைவாதம்னு சொல்கிறாங்க, அது ஏற்கக்கூடியதா? அவர் பிரிவினை சாதி மதம் பிரித்து பேசலையே. எப்படி பேசுகிறாரு? மக்களை ஒன்று சேர்க்கிறாரா, இல்லை பிரிவினை? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தமிழர்கள் தான் பேசுகிறாரு. அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சின்னு சில பேர் சொல்கிறாங்க, அது ஏற்றக்கூடியதா? மக்களை ஏற்றுக்கிட்டா சரி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவையா? ஓகே தான். சரி, நன்றி நன்றி. சீமான் அவர்கள் தமிழர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அரசியல் பேசுகிறாங்களா, இல்லை பிரிக்கிற அரசியல் பேசுகிறாங்களா? என்ன கேட்டால் பிரிக்கிற அரசியல் தான் பேசுகிறாங்க. எதனாலண்ணே? என்ன பேசி பிரிக்கிறாங்க? என்ன பேசினா அவர் வந்து எல்லாருமே இதழ்வாக பேசுகிறாரு. விஜய் எடுத்தாலும் சரி, திடீர்னு சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு வந்து எதிர்க்கிறாரு. அவரை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாருன்றாருல்லண்ணே. 2010 காலத்துலேருந்து அவர் தான் ஆதரிச்சிருக்காரு விஜயோட எல்லா பிரச்சனைகளுக்கும். இப்போ எதிர்க்கிறது கொள்கை ரீதியாக தானே எதிர்க்கிறேன்றாரு. அதான் அது எதிர்க்கிறாரு. திடீர்னு வந்து இவர் சரி எதிர்த்து தானே ஆகணும். இவர் திடீர்னு வந்து நான் இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அது எதுக்குன்றதை பார்க்கணும் இல்லை. அதுதான் மொத்தமாக அவர் இப்போ ஆதரிக்கிறாரு எதிர்க்கிறாருன்னு சொல்லக்கூடாது. எதனால் எதிர்க்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதனால் எதிர்க்கிறாரு அதை சொல்லுங்கள். தெரியாதுடா. தெரியாமலேயே மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லலாமா? நியூஸில் பார்த்தது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, பிரிவினைவாதம் பேசுகிறாருன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரிவினைவாதம் பேசுகிறாரு? தெரியாதுண்ணா. அதுவும் தெரியாது. அவர் பிரிவினைவாதின்னு சொல்லலாம். வேணாம், கட் பண்ணுங்க, வேணாம். நன்றி.